நேற்று பொழுது அரை நேரம் தஞ்சாவூர்லேயே பொழுது போச்சுங்க. வீட்டுக்கு வரவே நைட்டு 9 9:30 ஆயிடுச்சு. அதோடு படுத்து தூங்கியாச்சுங்க. இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கிறத ஊற வச்சுட்டு காய வைக்கிறத காய வச்சிடலாம். என்னென்ன மாவு இல்லைன்னு கேட்டாக்கா, வடை மாவு இல்லை, அடை மாவு இல்லைன்னு சொன்னாங்க. வடை மாவும் அடை மாவும் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குங்க. வாங்கி சாப்பிட்றவங்களும் அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறையாவே வாங்குறாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லாமே நான் ஊற வச்சேன். இப்போ சரியாக போய்ட்டு இப்போ மறுபடியும் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இது 2 மணி நேரம் ஊறணும். ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இடியப்ப மாவு நம்ம 2 நாளாக அவிச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அதெல்லாம் அவிச்சு அப்படியே காய வச்சு அப்படியே அள்ளி இருக்குது. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அள்ளி சலிச்சிடலாம். சலிச்சுட்டு அந்த கட்டி கட்டியாக இருக்கும், அதையும் மறுபடியும் இடித்து அதையும் சலித்து எந்தெந்த பாத்திரத்தில் அள்ளி வைக்கணுமோ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அள்ளி வச்சுட்டேங்க. வச்சுட்டு பார்த்தா நம்ம அடைக்கும் வடைக்கும் ஊற வச்சோமா, அதுவும் நல்லா ஊறிடுச்சு. அதையும் நல்லா வடிகட்டிட்டு காட்டன் துணியை போட்டு நல்லா காய வச்சாச்சு. காய வச்சுட்டு அப்புறமா இன்றைக்கி மதியம் நம்ம வீட்டில் வத்தல் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு வெந்நீர் சூடு பண்ணி மாங்காய் வத்தல் எடுத்து அதையும் 1 மணி நேரம் ஊறட்டும்னு ஊற வச்சாச்சு. முறுக்கு மாவு சரியாக போய்ட்டுன்னு சொன்னிச்சு. முறுக்கு மாவு சீப்பு முறுக்கு மாவு அதுக்கு 2க்கும் உளுந்து வறுத்து கொடுத்தேன், பொரியரிசி வறுத்து கொடுத்தேன். அதையும் வறுத்து ரெடி பண்ணி அதையும் திருவைக்கு கொடுத்து விட்டாச்சு. மற்றபடி நம்மள்கிட்ட மாவு ஐட்டம் மசாலா ஐட்டம் எது வேணுமோ மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க.